கரியாம்பட்டியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திருவிழா நடத்த அனுமதி கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு. திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிலக்கோட்டை சிலுக்குவார்பட்டி கிராமம் கரியாம்பட்டியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திருவிழா நடத்த அனுமதி வேண்டும் என மனு அளித்தனர். அந்த மனுவில் 2013ஆம் ஆண்டு எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள நடிப்பட்டி மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் அன்றையிலிருந்து இன்று வரை திருவிழா நடத்த அனுமதிக்கவில்லை. மேலும் 3 ஆண்டுகளுக்கு முன் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவு பெற்று வருவாய்த்துறையினர் முன்பு அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின் திருவிழா நடத்த அனுமதிக்கவில்லை. எனவே இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்து வைத்து திருவிழா நடத்த அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா கரியாம்பட்டி கிராமத்தில் 2013ஆம் ஆண்டு கரியாம்பட்டி பொதுமக்களுக்கும் நடுப்பட்டி பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாக கடந்த 13 ஆண்டுகளாக கரியாம்பட்டியில் அமைந்துள்ள காளியம்மன் பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு ஊர் திருவிழா கொண்டாடுவதற்கு காவல்துறை தொடர்ந்து அனுமதி மறுத்து வந்தார்கள். கடந்த 3 வருடத்திற்கு முன்பு காளியம்மன் பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முறையாக அனுமதி பெற்று கும்பாபிஷேகத்தை நடத்தினோம். இன்றைய தினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து ஊர் பொதுமக்கள் சார்பாக மனு ஒன்றை அளித்தோம். அப்பொழுது எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டுக்கொண்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இது சம்பந்தமாக நிலக்கோட்டை கோட்டாட்சியர் முன்னிலையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்கின்றோம். அதே போல நடுப்பட்டி கிராமத்தில் 70 சென்டிற்கும் அதிகமான கோவில் மாணவ நிலம் உள்ளது. நடுப்பட்டி பொதுமக்களை பொறுத்தவரை எங்கள் தரப்பு ஊர் பெரியதனத்திடம் பேசியதில் அந்த கோவில் மாணவ இடத்தில் எங்களுக்கு இடம் அளித்தால் நாங்கள் தனியாக கோவிலை கட்டிக்கொள்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். இருதரப்பு மக்களும் பரஸ்பர நம்பிக்கையுடன் வாழ தயாராக உள்ளார்கள். மாவட்ட காவல்துறை ஏற்பாடு செய்துள்ள அந்த கோட்டாட்சியர் முன்னில் நடைபெறக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தையில் நல்ல தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.